வணக்கம். கனடா காரை கலாச்சார மன்றத்தின் காரை ஒளி இணையதள தொலைக்காட்சி மூலம் இன்று உங்களுடன் மலர் குழந்தைவேலு. இன்று செப்டம்பர் மாதம் காலை ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் கனடா வாழ் காரை நகர் சிறார்களுக்கென எமது மன்றத்தினால் நடாத்தப்பட்ட தமிழ்த்திறன் போட்டி நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இத்தமிழ்த்திறன் போட்டியானது திரு கனக சிவகுமாரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. இன்று இந்த போட்டி நிகழ்வில் பல காரை சிறார்கள் சிறப்பான முறையில் பங்கு பெற்றி சிறந்த மதிப்பெண்களையும் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே இந்த சிறார்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்த பெற்றோர்களுக்குத்தான் எமது பாராட்டுகள். அவர்கள்தான் உண்மையில் மிகவும் அரும்பாடுபட்டு இந்த சேவையை செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம். அந்த வகையில் இன்று இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மத்தியஸ்தர்களாக கடமையாற்றியவர்களுள் மிக முக்கியமானவர்கள் திரு பொன்னையா விவேகானந்தன் மற்றும் திரு சிவபாலு அவர்கள். திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர், வானொலி அறிவிப்பாளர், தமிழ் ஆசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாக விரிவுரையாளராகவும் அறிவகம் இணைப்பாளராகவும் கடமையாற்றுபவர். மற்றவர் திரு சிவபாலு அவர்கள் இலங்கையில் கொத்தனை அதிபராகவும் கடமையாற்றியவர். கனடா தமிழர் எழுத்தாளர் இணையத் தலைவராகவும் மற்றும் யோக் டொரண்டோ கல்வி சபையில் ஆசிரியராகவும் கடமையாற்றுபவர். இவர்கள் இருவரும் இன்று உங்களுக்காக எமது மன்றத்தினால் நடாத்தப்பட்ட தமிழ்த்திறன் போட்டி நிகழ்ச்சி பற்றிய சிறு கருத்துக்களை அடுத்ததாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளார்கள். பார்த்து மகிழுங்கள். உங்கள் கருத்துக்களை அறிய தாருங்கள். karenagar@gmail.com அல்லது 416-642-4912. நன்றி, வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, காரை கலாச்சார மன்றத்தின் இன்று இடம்பெற்ற பேச்சு போட்டி நிகழ்ச்சி, பன்னிசை போட்ட நிகழ்ச்சிகளை பார்வையிடுகின்ற வாய்ப்பும் அதில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் எனக்கு இருந்தது. நான் நீண்ட காலமாக காரை கலாச்சார மன்றத்துக்கு இவ்விதமான உதவிகள் பணிகள் செய்து வருகின்றேன். அந்த வகையிலே அவர்களோடு நீண்ட நெருங்கிய தொடர்பு எனக்கு உண்டு. இன்று இங்கே நடைபெற்ற இந்த நிகழ்வை, இந்த ஒளிப்பேழையிலே உங்களுக்காக தருகின்ற அந்த கங்கரியம் பாராட்டத்தக்கது. அந்த நிகழ்விலே நான் இன்று இங்கே அவதானித்த சில விடயங்கள், பேச்சு போட்டியிலே தங்களுடைய பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும், பன்னிசை போட்டியிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு வருகின்ற அந்த நிலைமையை பார்க்கும்போது மனதிலே எனக்கு ஒரு புலகாங்கீதமும் எனக்கு ஒரு புல்லரிப்பும் ஏற்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய ஈடுபாடு, பிள்ளைகளை போட்டியிலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு தமிழை அவர்கள் சிறப்பாக திருத்தமாக பேசிக்கொள்ள விளங்கிக்கொள்ள அவர்கள் எடுக்கின்ற ஒரு பெரும் முயற்சியாக இதை பார்க்கலாம். இதற்கு காரைநகர் இந்த காரை கலாச்சார மன்றம் தங்களான பங்களிப்பை கடந்த பல வருடங்களாக கனடாவிலே வாழுகின்ற மக்களுக்காக தங்களுடைய பிரதேசத்தின் மக்கள் முன்னேற வேண்டும் என்ற ரீதியிலே, அதிலே அவர்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே அவர்கள் செயற்பட்டு வருகின்ற பாங்கு பாராட்டத்தக்கது. இந்த பேச்சு போட்டியிலே அவர்கள் முன்னணி வகிப்பதற்கு மிக முக்கியமாக காரை மக்கள் வானொலி ஊடகத் துறைகளிலே அவர்கள் மிகவும் சிறந்த பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். ஈழத்தை பொறுத்தவரையிலே வானொலியிலே அவர்கள் கொடிகட்டி பறந்தவர்கள் பலர், உண்மையிலேயே எனக்கு தெரிந்தவர்கள் பலர். அந்த நிகழ்வுகளிலே பல நிகழ்வுகளை இலங்கை வானொலியிலே நடாத்துகின்ற போது அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இலங்கை வானொலியில் மட்டுமல்லாமல் ரூபவானிலையும் அவருடைய பங்களிப்பு சிறந்த முறையில் இருந்தது. ஒருவர் இரவில் பலர். இங்கு கூட எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லலாம், மனோகரை சதாசிவம் போன்றவர்கள் இங்கும் கூட வந்து இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே காரைநகரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. காரை நகரிலே காரை சிவன் கோயிலை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சிவதலம், அந்த சிவபூமியிலே நடைபெறுகின்ற அந்த தமிழ், இந்த சிவத்தமிழ், அந்த சிவத்தமிழை கனடாவிலும் வளர்க்க வேண்டும் என்று இந்த மன்றம் செயற்படுகின்ற
நிலையை எடுத்து பார்க்கும்போது அந்த செயலை ஊக்குவித்து அந்த செயலை செயற்படுத்தி வருகின்ற அந்த மன்றத்தினருக்கும் இந்த இன்றைய நிகழ்வை ஒழுங்குபடுத்தி மிகச் சிறப்பாக வந்தவர்கள் அனைவருக்கும் நீராகாரங்கள் உணவு சிற்றுண்டிகள் கொடுத்து அவர்கள் பராமரித்து அவர்களை எல்லாம் குழந்தைகளை எல்லாம் உற்சாகத்தோடு இதிலே பங்கு பெற்றுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி உண்மையிலேயே தமிழ் ஆர்வலர் என்ற முறையிலே நான் அவர்களை பாராட்டத்தான் வேண்டும். ஏனென்றால் இன்றும் எனக்கு பல வேர்களிலிருந்தும் இங்கே வந்து இவற்றிலே பங்கு கொண்டுகிறது எனக்கு மிக மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆர்வத்தோடு நடந்து கொண்ட நிலையையும் பார்க்கும்போது அவர்கள் மிகச் சிறப்பாக தமிழை வளர்க்கும் தமிழ் வளரும் மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை சொன்னான் என்ற பாரதியின் கூற்றை தள்ளி போடக்கூடிய வகையிலே உண்மையிலேயே தமிழை வளர்க்கக்கூடிய வகையிலே நாடு கடந்த தமிழர்கள் தமிழை தக்க வைப்பார்கள் வளர்க்க வைப்பார்கள் என்பதற்கு காலை கலாச்சார மன்றம் மிக ஒரு தக்க சான்றாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒளி பேழையை உங்களுக்காக ஒரு டியூப்பிலே போட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே தருகின்ற இந்த ஒளிப்பேழை நிறுவனத்தையும் பாராட்டத்தான் வேண்டும் அவர்களுடைய முயற்சி. ஏனென்றால் கனடாவிலே எங்களுக்கு ஒன்றுக்குமே நேரமில்லை என்று நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே இதற்காக தங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பது பாராட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். காரை கலாச்சார ஒன்றியம் இன்று சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். கடந்த 22 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு இடையே போட்டிகள், தமிழ் மொழி பற்றிய சிந்தனை உணர்வுகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தும் வகையிலே பல சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் கலை நிகழ்ச்சிகள், அதோடு இந்த ஆண்டு புதிதாக ஒரு சஞ்சிகையும் வெளியிடுகின்ற விடயத்தை நாங்கள் அறிகின்றோம். வாழ்த்துகள், பாராட்டுகள். இன்றைய நாள் போட்டிகளுக்கு நடுவராக எம்மை அழைத்திருந்தார்கள். எம்மை மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தி அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்திருந்தார்கள். இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட பெற்றோர்களும் மாணவர்களும் பாராட்டுக்குரியவர்கள். மாணவர்கள் தங்களுடைய ஆற்றலை முடிந்தளவு சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது சிரமம் பாராது பெற்றோர் பிள்ளைகளை நன்கு பக்குவப்படுத்தி அழைத்து வந்திருந்தார்கள். எல்லோருமே பாராட்டுக்குரியவர்கள். காரை கலாச்சார மன்றத்தினுடைய தலைவர் ரவி ரவீந்திரன், செயலாளர் மலர் குழந்தைவேலு இவர்களுடைய பணிகள் சிறப்பாக இன்றைய நாள் அமைந்திருந்தன. அது மட்டுமில்லாமல் கூடவே இன்னும் பலர் இணைந்திருந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். ஊராக ஒன்று கூடி ஆற்றுகின்ற ஒப்பற்ற பணிகளை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். காரை கலாச்சார ஒன்றியம் கனடாவில் மட்டுமல்ல, தாயகத்திலும் பல பணிகளை செய்திருவதை நாங்கள் அறிவோம். இங்கிருந்து காரநகர் மக்கள் ஒன்று கூடி தம்மையும் ஒன்றாக இணைத்து வளப்படுத்துவதோடும் தாம் வாழ்ந்த மண்ணையும் நினைவு கூர்ந்து அங்கும் பணிகளை செய்து கொண்டிருப்பது போடுவதற்குரிய விடயமாகும். அவை இன்றைய நாளில் எம்மை அழைத்து இந்த போட்டிகளில் நடுவாக பங்கு கொள்ள செய்து அதற்கான வாய்ப்பையும் தந்து எம்மை உற்சாகப்படுத்தியிருக்கும் அதேவேளை நல்ல பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரும் காரை கலாச்சார மன்றத்துக்கு இந்த பொழுதில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.